ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி வத்தல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அளவெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 1 கப் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் 1/2 கப் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கடுகுலாம் வெடித்த பிறகு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். சின்ன வெங்காயம் டேஸ்டியாக இருக்கும், சின்ன வெங்காயமே போட்டுக்கலாம். ஒரு 15 to 25 வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்துல 1/2 கப் பூண்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். வத்தல் குழம்பு யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும், திரும்ப திரும்ப சாப்பிட தோணும். இது வந்து தோசை, இட்லி, ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான். தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. புளி அதிகமாக சேர்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தக்காளிலாம் நல்லா வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 5 டீஸ்பூன் சாம்பார் தூள், சாம்பார் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாதான் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாய்த்தூள், வெங்காயம், பூண்டு நல்லா இந்த நல்லெண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க, பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வேணால் நல்லா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கொதித்து வரும்போதே தண்ணி வந்து கொஞ்சம் இழுத்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த குழம்பு நல்லா சுண்டி வர வரையும் நல்லா வந்து கொதித்து நல்லா சுண்டி வர வரையும் நீங்கள் வந்து மூடி வச்சு வேக விடுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், அதான் பதம், கரெக்டான பதம். பார்த்தீங்களா, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு நல்லா வேக விடணும். எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா, அதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து இதுக்கான வந்து வத்தல் வறுத்துக்கலாம். நான் மணத்தக்காளி வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல், எந்த வத்தல்னாலும் போட்டுக்கலாம். நான் ஒரே வத்தலாக போட்டிருக்கேன், மணத்தக்காளி வத்தல். இது ஹெல்த்தியும் கூட. இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பேனில் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு இந்த குழம்பு கூட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் இது கூட இந்த வத்தலில் எல்லாம் இந்த மிளகாத்தூள் எல்லாமே வந்து சேரணும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் சேர்த்துருக்கேன். நல்லா 5 மினிட்ஸ் கொதித்த பிறகு இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் தேங்காய் பால், ஒரு 1/2 கப் போதும், அரை மூடி போதும். நல்லா திருவி பால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, கிரைண்ட் பண்ணி. ஏன் தேங்காய் பால்னால் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். 2வது புளி அதிகமாக இருக்கு இல்லையா, புளி காரம்லாம் அதிகமாக இருக்கும். இது வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நல்லா.
உங்களுக்கு குழம்பு சில பேருக்கு குழம்பு சாப்பிட்டா ஒத்துக்காது இல்லையா? அந்த தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிட்டா வயிற்றுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, புண்ணெல்லாம் வராது, டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நல்லா. நீங்கள் குழம்பு மட்டுமே சாப்பிட்டா உங்களுக்கு வந்து சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது காரம். ஆனால் இந்த தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. தேங்காய் பால் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே சேர்த்துருங்க. தேங்காய் பால் ஊற்றி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா கொதித்து வந்துச்சு பார்த்தீங்களா? எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இதான கரெக்டான ஸ்டேஜ். சூப்பரான மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சுருந்து கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.